ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதலாம், எப்படி அதை அட்டன் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்ச் 2023க்கான COA ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் எழுதியிருக்காங்க தியரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று பார்க்கும்போது. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்க, நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அங்கே சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போனதுமே ப்ராக்டிக்கல் ரெக்கார்டை தான் கேட்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது உங்களோட ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட், ஹால் டிக்கெட், ஆஸ் யூஷுவல் பென், பென்சில், ஸ்கேல், எரேசர் இதெல்லாமே கொண்டு போயிடுங்க. உள்ளே போனதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கார்டை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெக்கார்டோட நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களை ப்ளேஸ் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் பேப்பர் பல்ச்சாக கொஷின் பேப்பர் வச்சுருப்பாங்க. அதில் நீங்களே என்ன பண்ணலாம், ஒரு கொஷின் பேப்பரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் உட்காரணும். ஒரு சில சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டம் ஆனில் இருக்கும். அந்த சிஸ்டமில் நீங்கள் உட்காந்துட்டு ப்ராக்டிக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சிஸ்டமை ஒர்க் பண்ணிவிட்டே நீங்கள் அதில் எழுதி சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லையா, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எய்ம், ப்ரொசீஜர், ரிசல்ட் எல்லாமே எழுதிட்டு அதை உங்கள் எக்ஸ்டர்னல்கிட்ட காமிச்சதுக்கப்புறமா போய்ட்டு ப்ராக்டிக்கல் செஞ்சு காமிக்க சொல்லுவாங்க. ஒரு காலேஜ்லேயும் ஒரு வித்தியாசமாக நடக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தியரி எக்ஸாம் எல்லா காலேஜும் சேம் தான். பட் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலேஜில் சிஸ்டமே ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட்டு எய்ம், ப்ரொசீஜர், ரிசல்ட் இதை மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஒரு சில காலேஜஸில் சிஸ்டம் ஒர்க் ஆகும், ஆனால் நீங்கள் எல்லாமே எழுதி காமிச்சு சைன் ஆனதுக்கப்புறம் தான் போய்ட்டு ப்ராக்டிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜஸில் சிஸ்டம் ஆன்லேயே இருக்கும். நீங்கள் போய்ட்டு அங்கே என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே பார்த்து எழுதியும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும். தியரி எக்ஸாம் நல்லாவே எழுதிருக்கீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நல்லா ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்க அந்த 34 எக்ஸசைஸையும் பார்த்துட்டு போயிடுங்க. பார்த்துட்டு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிட்டு வந்துடுங்க. ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக எழுதணும், ஓகேங்களா? சரி, எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் என்னோடய ரெக்கார்ட் நோட் காமிக்கிறேன். அதில் இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். சரி, எப்படி எழுதணுன்றதை நான் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 34 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 3 கொஸ்டின் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம், ரன்னிங் ஏ ப்ரோக்ராம், இதுதான் கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு எய்ம் எழுதணும். எய்ம் எழுதுறது சிம்பிள் தான். முன்னாடி 2 சேர்த்துக்கோங்க. 2 ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் அண்ட் ரன்னிங் ப்ரோக்ராம். எல்லா ப்ரோக்ராமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வர எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே நீங்கள் என்ன செய்யணும், எய்ம் எழுதணும், ப்ரொசீஜர் எழுதணும், ரிசல்ட் எழுதணும். சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எய்ம் உங்களோட கொஸ்டின்லேயே முன்னாடி 2 போட்டு எழுதிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதிரி புல்லட் சிம்பிள், அதான் ஸ்டார், அப்புறம் டாட் வைக்கிறது, அந்த மாதிரி போட்டும் எழுதலாம். இல்லை ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இது மாதிரி போட்டும் நீங்கள் எழுதலாம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக எழுதுங்க. ஸ்டெப்ஸாக எழுதும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் கம்பல்சரி எழுதி ஆகணும், கரெக்டாக எழுதுங்க. அடுத்து கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கீழே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இதுவும் மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினா போதும். இல்லைனா தஸ்ன்னு முன்னாடி சேர்த்துக்கோங்க. தஸ் ஸ்டார்டிங் எ ப்ரோக்ராம் அண்ட் ரன்னிங் எ ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி டன், அந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட்டில் போட்டுக்கிட்டால் போதும், ஓகேங்களா? முன்னாடி தஸ் சேர்க்க பாருங்கள். இப்படி தஸ்ன்றதை நீங்கள் சேர்க்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த 34 எக்ஸசைஸில் இருந்து தான் கொஸ்டின் வரும். அந்த மாடலில் தான் வரும். மேக்ஸிமம் அதிலிருந்தே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும். எதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஏன்னா தியரி எக்ஸாமே ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராக்டிகல்ஸை பற்றி ரொம்பலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.